ஒரு முக்கியமான வந்து சாருடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒரு விளையாட்டா சொன்னேன். இந்த யோக சபையினுடைய முதல் பர்த்டே பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம கும்பாபிஷேகம் ஆச்சு. 2026 ஜனவரி 23ஆம் தேதி, ஜனவரி 23, 2026 வசந்த பஞ்சமி மறுபடியும் வருது. முதல் சம்பத்சரம்னு அதை சொல்லுவா, சம்வத்சராபிஷேகம் அப்படின்னு சொல்லுவா. அந்த கும்பாபிஷேகமான நாளினுடைய அந்த திதிவார நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டு அடுத்தது எப்போ வருதுன்னு நமக்கு ரொம்ப சௌரியம். ஏன்னா வசந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம பண்ணது அப்படி அமைஞ்சதுனால எல்லா வருஷங்களும் வசந்த பஞ்சமி அன்னைக்கு சாரனுடைய சம்பத்சரம் வரும். யாரும் ஒன்றும் தேடி கேட்க வேண்டாம், எனக்கு யாரும் சொல்லலையே அப்படின்னு யாரும் அப்படிலாம் புறப்பட்டுக்க வேண்டாம். வசந்த பஞ்சமி என்னைக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் நம்ம மறக்கக்கூடாத விஷயங்கள். என் குருநாதருடைய ஆராதனை எனக்கு பத்திரிக்கை வரணும், அப்பனா அது உன் குருவே இல்லைப்பா. எனக்கு பத்திரிக்கை வரல, எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல நீ சொன்னேன்னா நீ அவர் உனக்கு குரு இல்லை, நீ அவருக்கு டிவோட்டி இல்லை. நான் ஏங்கிட்டு இருக்கணும். எனக்கு குருநாதருடைய ஆராதனை என்னைக்கு வருது, என்னைக்கு ஜெயந்தி வருது? ஓ, மார்ச் மாசத்துல அவர் பிறந்தாரு, இல்ல மார்ச் மாசத்துல அவர் சித்தியானாரு. அப்படின்னா இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஏதோ ஒரு நாளைக்குள்ள அவருடைய ஆராதனை வரணுமே அப்படின்னு நான் தேடணும். அவர் பிறந்தது ஜெயந்தி வரணுமே நான் தேடணும். இப்ப நமக்கு இந்த யோக சபைன்னு ஒண்ணு வந்துடுத்து. இதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் ஆச்சு. வசந்த பஞ்சமி ஈஸி. எல்லா வசந்த பஞ்சமியும் நமக்கு சமஸ்திரம் வரும். முதல் வசந்த பஞ்சமி வரக்கூடிய ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை வசந்த பஞ்சமி இருக்கு. இப்பயே இங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாம் பிளான் போட்டு இருக்கா. என்ன, முதல்ல எவ்வளவு நாள் லீவ் போடணும், வசந்த பஞ்சமி முடிஞ்ச அப்புறமா எல்லாரும் கட்டின்னு போயிடுவா, எல்லா வேலையும் கிடக்கும். அதனால நம்ம அப்புறமா நம்ம கொஞ்சம் நாள், சில பேர் அப்புறமா லீவ் போடலாம், சில பேர் முன்னாடி லீவ் போடலாம். இதுதான் யோஜனை. யார் யார் எப்பப்ப லீவ் போட்டுட்டு அந்த இதை மாண்டமா நம்ம கொண்டாடணும் நம்ம சாரோடது அப்படின்னு. 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்னைக்கு சம்பத்சர அபிஷேகம் நடக்கும். அதுக்கு அதை ஒட்டி ரிக் சம்ஹிதா ஹோமம் நடக்கும். முதல் தடவையா சார்லாம் ரிக்வேதிகள். ஏன்னா ஹோமம்னாலே ரிக் சம்ஹிதா ஹோமம் தானா. ஏன்னா ரிக் வேதத்தையே சொல்லி 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 ஹோமம் பண்ணுவாங்களாம். அது ரொம்ப விசேஷம்னு சொன்னா, அதனால அந்த ரிக் சம்ஹிதா ஹோமம் பெரிய பெரிய பண்டிதாலாம் வர. அதை தவிர ஃபர்ஸ்ட் பர்த்டே சாருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. இது விசேஷமா சிதம்பரத்துலதான் சொல்லுவா, பஞ்சாட்சர படி அப்படின்னு சொல்லுவா. அதுக்காக தான் இங்கேயும் சாருக்கு பஞ்சாட்சர படி வச்சது. 5 படி வச்சிருக்கு பஞ்சாட்சர படி. அதே மாதிரி 4 இடத்துல தூண் வச்சிருக்கு. அந்த தூண்ல பெரிய விசேஷம் இருக்கு. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே பிரைவேட்டா சொல்லியிருக்கேன் தவிர பப்ளிக்கா சொன்னதில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன். காஞ்சிபுரத்துல காமாட்சி கோவில்ல கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துல காயத்ரி மண்டபத்துல எந்த இடத்துல அம்பாளுடைய நாபிஸ்தானம் விழுந்ததோ அந்த இடத்துல ஒரு தூண் வச்சு அந்த தூண்ல அந்த நாபிஸ்தானத்தை வச்சிருக்கா. அந்த அமைப்புலதான் இந்த 2 தூணையும் பண்ணியிருக்கோம். கீழே நாபிஸ்தானம் அதே மாதிரி இருக்கும். காஞ்சிபுரத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வச்சிருக்கோம். அம்பாளுடைய சைத்தன்யம் இங்க இருக்கணுங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கு. அந்த இடத்துல நமக்கு தெரியாம நிறைய பேர் நம்ம அப்படியே சாஞ்சிக்கிறோம். தப்பு கிடையாது, சாஞ்சிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அதுல ஒரு சைத்தன்யம் இருக்குங்கிற ஒரு விசேஷமா அதை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த 4 தூணுக்கும் கவச்சம் பண்றோம். இந்த பஞ்சாட்சர படிக்கும் ஒரு கவச்சம் பண்றோம். சாருடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட் சம்பத்சரத்துக்கு நம்மளுடைய அர்ப்பணிப்பா அது இருக்கணும் அப்படின்னு அது ஒரு ஆசைப்பட்டிருக்கோம். நம்ம இது ஆசைப்பட்டாலும் அவர் நிறைவேற்றி வச்சுட்டு இருக்க. அதனால நம்மளுடைய கைங்கரியம் அதில் இருக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த ஆசையும் பாக்கியமும் இருக்கோ
அவெல்லாம் இங்க இருக்கிற வாலண்டியர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணா அவள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுப்பா. யாருக்கு என்ன முடியுமோ அதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிடுவோம். நமஸ்காரம்.